new phone. Masalah. மொபைலில் வந்து பச்சை ஃபைனலாக இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். சரி வாங்க பார்ட்னர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி டுடே ப்ளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறது. அப்படிலாம் போய் சுற்றி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. சரி விட்டு இன்றைக்கி மொபைல் ப்ளாக் பண்ணுறோம். நம்ம வீடியோக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிக்குங்க. மேலும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க பர்ச்சேஸ் பண்ண போகலாம். தான் நம்ம போகிற வழியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாம்சங் 24 அல்ட்ரா பார்த்தோம். அது வந்து நம்மளுக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம வாங்க போகிற ஃபோன் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சாம்சங் 24 அல்ட்ராவில் வந்து ரொம்ப ஹீட்டிங் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாம் பார்த்தா ஐஃபோனில் அவங்களுக்கே தெரியும் பேட்ரி ப்ராப்ளம் இருக்குது. மித்தபடி ஐஃபோனில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நம்ம இது ரெண்டும் மேனேஜ் பண்ணுற மாதிரி எந்த மாதிரி ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்னரில் மேஜிக் 6 ப்ரோ அவங்களே கடையிலே அவங்களே சொல்கிறாங்க, இந்த ஃபோனை பாருங்கள் நல்லாயிருக்கும். கேமரா பேஸ் பார்த்திங்கன்னா கேமரானா அல்டிமேட்டுங்க. கேமரா எனக்கு வேறு லெவலில் பிடிச்சிருந்துச்சி. கடையில் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்க்ரீனும் நல்ல ஹெவியான ஸ்க்ரீனு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நட்ஸை வச்சு நம்ம அடித்து காட்டுறாங்க. அவங்க அடித்து காட்டுறாங்க, ஆனால் நம்ம காசு கொடுத்து வாங்கின ஃபோனை வந்து நம்ம அப்படி என்றைக்கும் நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் ஃபோன் ஹெவியான ஃபோனுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்க நம்ம ஹார்னக் மேஜிக்கை வந்து 2-3 கடையில் விசாரிப்போம்னு சொல்லிவிட்டு நம்ம கிளம்பி போகிறோம். நம்ம வந்து சாம்சங் 24 அல்ட்ராவா, இல்லைனா ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸா, இல்லை ஹார்னர் மேஜிக் 6 ப்ரோவா, இந்த 3லேயே டவுட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி வாங்க கடையில் போய் நம்ம எந்த ஃபோன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு நம்ம இந்த 3லேயும் டவுட்லேயே இருக்குது. ஆனால் வந்து கேமரா பேஸ் பார்த்திங்கன்னா ஐஃபோனை விட ஹார்னர் மேஜிக் 6 ப்ரோவில் வந்து செமையாக இருந்துச்சு. அது மாதிரி சாம்சங் அதுவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும், ஆனால் சாம்சங்கில் வந்து ஹீட்டிங் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஐஃபோனில் பேட்ரி பிரச்சனை இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். சரி அதுவும் இது இல்லாமல் லாஸ்ட் நம்ம ஹார்னர் ஃபோனே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இருக்குது. சரி வாங்க லாஸ்ட் நம்ம அந்த கடையில் போய் என்னதுன்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். சரி, இந்த வீடியோக்கு நீங்கள் யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டபுளாக இருக்கும். சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். மெட்ரோ போகுது பார்த்தீங்களா? மெட்ரோ வந்து ஜஸ்ட் ட்ரைவில் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பேசஞ்சர் யாரும் ஏறல. மெட்ரோவில் அழகாக ரொட்டேட் ஆகுது பாருங்கள். மெட்ரோ ட்ரெயின், மெட்ரோன்னு சொல்கிற மெட்ரோ ட்ரெயின் போகுது. ஓகேயா? சரி வாங்க நம்ம கடை பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் லொக்கேஷன் 5 நிமிஷம் காட்டுது. நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான கடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி நைட் நேரத்தில் அப்படி சவுதியே கொஞ்சமாக கலன்னு இருக்குங்க. அவ்வளோ அமர்க்கலமாக இருக்கும். பில்டிங் எல்லாம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ நம்ம நேராக மொபைல் கடையிலேருந்து நம்ம ப்ளாக் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா மொபைல் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடக்கூடாது. கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சரி வாங்க. நம்ம ஃபைனலாக கடைக்கிட்ட வந்துட்டோம். சரி வாங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஏரியா பக்கத்தில் புது கடைகள்லாம் இருக்குது மொபைலுக்காண்டி. இங்கே என்ன ப்ரைஸ் இருக்குன்னு எல்லாம் பார்ப்போம். சரியா? நம்ம பார்த்துட்டு அங்கே ரேட் என்ன ரேட்டுன்னு விசாரிச்சுட்டு அந்த ரேட்டுக்கு இங்கே ஓகேங்கன்னா அங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஹார்னர் இருந்தால் இருக்குது. இங்கேயும் விசாரிப்பு என்ன ரேட் இருக்குண்ணே. சரியா? பூரா இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால ஏரியா ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் நம்ம ஆட்கள் அங்கே போயிட்டு இருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். மொபைலை வந்து விசாரிக்கிறாங்க. சரி என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபைனலாக. இப்போ நம்ம இங்கே தான் வந்துக்கிறோம். பார்த்திங்கன்னா ஷோரூமு. நம்ம எடுக்கிறது ஹார்னர் மேஜிக் 6 ப்ரோ, அதுதான் வாங்க போகிறோம். சரி பார்ப்போம் என்ன இருக்குது. சரியா? ஷோரூமில் விசாரித்தோம், கொஞ்சம் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. சில இன்னொரு இடத்துல விசாரிச்சுட்டு கன்ஃபார்மாக இன்றைக்கி ஃபோன் எடுக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போவோம். ஷார்ட்ஸும் வரும். இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷார்ட்ஸ்லேயும் பாருங்கள். ஓகேயா? மொபைல் அன்பாக்ஸ் பண்ணுறது எல்லாம் ஷார்ட்ஸில் போடுறேன். வாங்க இன்னொரு இடம் போவோம், அங்கே போய் விசாரிச்சிட்டோம். ஃபைனலாக இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பூரா லைனாக மொபைலோட ஆக்சசரிஸ் கடைகள் தான். பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த பக்கம் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, டெம்பர் கிளாஸ் ஒட்டி கொடுப்பாங்க.
சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம். வாங்க எக்ஸ்லேட்டரில் மேலே போவோம். மேலே உள்ள பில்டிங்கில் தான் இருக்குது. அப்படியே மேலே போய் விசாரிக்கலாம். அங்கே ஒரு கடை தெரியுதா, அந்த கடையில் போய் விசாரிச்சுட்டு வருவோம் என்ன ரேட் இருக்கு. வாங்க. நம்ம ஒரு பொருள் வாங்கினா 2-3 இடத்துல விசாரிக்கிறது தப்பே கிடையாது. சரி நம்மளுக்கு அமௌண்ட்டை பற்றி மேட்ரு கிடையாது. சரி இன்னமும் ஒரு 10-200 குறையாதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வேறு இடத்துல விசாரிச்சுட்டு முடிச்சா நம்ம வாங்கி போயிட வேண்டியதான். வாங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. பார்த்தீங்களா, சுற்றி கடை தாங்க. எல்லாம் மொபைல் கடைகள் தான். பார்த்தீங்களா, டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பில்டிங்னே, மொபைல் கோட்டைன்னே சொல்லலாம். உள்ளே போகிறாங்க, அந்த கடை தான். சரி வாங்க விசாரிச்சுட்டு வரலாம். இப்போ நம்ம டேரெக்டாக கீழே பார்த்த இடத்துல வந்து அந்த இடத்துல இப்போ நம்ம விசாரிக்கிற போகிறோம். சரி நம்ம அங்கேயே போய் வாங்கலான்ட்டு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. சரியா, சரி நம்ம வாங்க அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே நம்ம அங்கே தான் விசாரித்து போயிட்டுருக்கோம். சரி போகிற வழியில் 2-3 இடத்துல கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்குள்ளேயும் போகிறோம். சரி வாங்க பார்த்துட்டு போகலாம். இல்லைங்களா, மொபைலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி பில் போட்டு நம்ம வந்து எவ்வளோ அது என்ன அதுன்னு டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். அதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, சரி வாங்க வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஓகே நம்மளுக்கு மொபைல் மட்டும்தான் எல்லாம் நம்மளுக்கு கிஃப்ட்டு கூட பேக் நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக விட்டுருக்காங்க. ஓகே அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபோன் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். எல்லோரும் நம்மளே தான் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கு. பார்த்தீங்களா, என்னோட நியூ ஃபோன். மசாலா நல்லா இருக்குது. ஃபோனை நம்ம தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பக்கத்தில் வாங்க, அப்படி பக்கத்தில் வந்து போனாங்க. ஃபோன் நம்ம தான் இப்போ ஆன் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, ஃபோனு பேக் லுக் எப்படி இருக்குது. மசாலா அப்படி பக்கம் பண்ணுறோம். சரி வாங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ண நம்ம வந்து ஃபோனை லாகின் பண்ண போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். சரியா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் जो सिम नहीं है स्किप वाईफाई पासवर्ड स्किप करो. ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த ஃபோன் இந்தியா போடுறதுனால நம்ம வந்து சிம் எதுவும் போடல. ஃபைனலாக ஃபோனோட கேமரா பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறோம். கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாஷாஅல்லாஹ். பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக இருக்குது. சரி வாங்க. மினிட்ஸில் நம்ம ஃபைனலாக இப்போ ஃபோனே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதுக்கு கிஃப்ட்டு பாருங்கள் நிறைய விட்டுருக்காங்க. ஃபோன் மாத்திரம் கிடையாது, ஃபோனுக்கு அஞ்சு பாருங்கள் காஃபி கப்பு, அதுக்கப்புறம் வாட்டர் கப்பு, அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபேனு, அதுக்கப்புறம் ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் ட்ராவல் லேப்டாப் பேகு. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு கிஃப்டாக கிடைத்திருக்கு. ஓகே தேங்க்யூ மாஷாஅல்லாஹ். இப்போ நம்ம வந்து எடுத்து வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் போய் என்னென்ன ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். இத்தோட நம்ம வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போய்கிட்டு இருக்கு. இத்தோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே டேக் கேர், பாய்.